ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நிறையா அரியர்ஸ் பேப்பர் இருக்கலாம். ஸோ இல்லை நான் நிறைய அரியர்ஸ் வச்சுருக்கேன் ப்ரோ, இல்லை 1-2 பேப்பர் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இதை பற்றி நம்மளும் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மைண்ட் ப்ரெஷராக இருக்குது, எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரிலனாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தனா பார்த்தீங்க அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமில் ஒரு சில பேப்பர்ஸ் அரியர் இருக்கலாம். நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதை விட்டுருங்க. ஸோ இருந்தாலும் ஒரு சில பேப்பர்ஸ் உங்களுக்கு அரியர் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு சில பேப்பர் எனக்கு கடைசி நிற்கிது ப்ரோ, அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு சிம்பிளாக ஃபஸ்ட்டு நான் ஒரு சில இமேஜஸ் காட்டுறேன். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி அதை கிளியர் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை பாருங்கள். இது ஒரு சிடி. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பிக்சர் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோடு. ஸோ அந்த ரோட்டில் லெஃப்ட் ஆர் ரைட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரூட் இருக்குது. இதில் நீங்களாக இருந்தால் என்ன ரூட் செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேக் பீஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கட் பண்ணி எடுக்கவும் செய்யலாம், இல்லை டேரெக்டாக எடுத்து சாப்பிடவும் செய்யலாம். இந்த கேக் பீஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு காயின் இருக்குது. காயின்னா கண்டிப்பாக 2 பக்கமே இருக்கும். ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கிரிக்கெட் விளாட போகிறீங்க அப்படின்னா, ஒரு பால் உங்கள் கிட்ட நீங்கள் பேட்டிங் விளாண்டுருக்கப்போ உங்களோட யாக்கராக உங்கள் கால் கிட்ட விழப்போகுது. ஸோ அப்படிங்கிற மைண்ட் செட்டை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிற யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா கேர்வ்டாக இருக்குது. ஸோ வளைஞ்சு போகுது. அந்த இடத்துல நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ச்சர் போர்டு. ஸோ இதில் உங்களை நான் டார்கெட் பண்ண சொல்கிறேன். நீங்கள் எங்கே டார்கெட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளான்ட்டு. ஸோ இந்த பிளான்ட் பிக்சரை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ தோணலாம், என்னடா இது சம்மந்தம் இல்லாமல் என்னென்னமோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ சம்மந்தம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட காமிச்சது ஒரு சிடி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். அதுதான் உங்களோட லைஃப்லையுமே இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க ஒரு இது. ஸோ அதை ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் தெரியாமலே ஒரு கொஷினை எப்படி படிக்கணும், எந்த யூனிட்டில் ஆரம்பிக்கணும்னு தெரியாமல் தான் நீங்கள் இப்போ வரைக்கும் உங்கள் மைண்ட் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும். ஸோ சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேடியஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு கான்செப்ட் எங்கே போனால் உங்களால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுலேருந்து ஆரம்பிக்க பாருங்கள். உங்களால் ஈஸியாக சக்ஸஸ் ஆக முடியும். அந்த சிடி ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்தாலும் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுலேருந்து தான் அது க்ரியேட் ஆகிருக்கு. அந்த மாதிரி தான். ஸோ ரெண்டாவது லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேரெக்ஷன். இந்த இதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னா, எந்த டேரெக்ஷனில் நம்ம படிக்கிறது, எப்படி நம்ம போகிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதே தான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற இதுவும். ஸோ லெஃப்ட் டேரெக்ஷன், ரைட் டேரெக்ஷன், நம்ம எந்த மாதிரி படிக்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற கொஸ்டின் படிப்போமா, இல்லை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிப்போம், இல்லை எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதே தெரியாமல் எந்த டேரெக்ஷனில் போகணும்னு தெரியாமல் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த டேரெக்ஷன் உங்களால் எந்த இதுக்குள்ளே போனால் கரெக்டாக போக முடியும்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தோணுதோ அந்த பாத்தை செலக்ட் பண்ணி அதில் போக பாருங்கள். நீங்கள் போகிற பாத் கரெக்டான பாத்தாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேக் பீஸ். ஸோ இது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு கேக் பீஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக கட் பண்ணுவோம், ஒவ்வொரு மாதிரி பீஸ் எடுத்து சாப்பிடுவோம். அதே தான் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு டேலண்ட் இருக்கலாம், ஒவ்வொரு மாதிரி படிக்கலாம். ஸோ ஒரு சில டைம் அவங்க சொல்கிற கொஸ்டின்ஸ் வரலாம், அவங்க சொல்கிற கொஸ்டின் வராமல் இருக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு கொஸ்டினை ஃபேவரட்டாக படிச்சிருப்பீங்க, அந்த கொஸ்டின் மட்டும் வரும். உங்கள் கிளாஸில் நீங்கள் மட்டும் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் திங்கிங் ஒவ்வொரு ஆளுக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் திங்க் பண்ணுறதா தான் உங்களுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காயின். ஸோ எப்போயுமே ஒரு கொஷின் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாகவும் இருக்கும், ஈஸியாக இருந்தால் கஷ்டமாகவும் இருக்கும். எப்படி இருந்தாலும் ரெண்டுமே மெஜாரிட்டி இருக்க தான் செய்யும். நீங்கள் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணி பார்க்கணும். 2 சைடும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட் பால் சொல்லியிருந்தேன். இந்த கிரிக்கெட் பாலுங்கிறது நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் இப்போ ஒரு பேட்ஸ்மேனாக இருந்து பார்க்குறப்போ உங்களால் யாக்கரை ஃபேஸ் பண்ண முடியும். ஒரு சில பேரால் யாக்கர் ஃபேஸ் பண்ண முடியாமல் போல்டாக இருக்கும் சான்ஸ் இருக்குது. அது அவங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து. இது நார்மலாக ஒரு கிரிக்கெட் கிரவுண்டை மட்டும் நான் சொல்லலை. காமனாகவே நீங்கள் ஒரு கொஷின் படிக்கிறீங்கனாலும் ஒரு கொஷின் பெரிய கொஷினாக உங்களால் சிம்பிளாக படிக்க முடியும். ஒரு சில பேரால் அதை படிக்க முடியாத கெப்பாசிட்டி கூட இருக்கலாம். ஸோ அப்போ உங்களால் எந்த மாதிரி படிக்க முடியும், அதாவது ஃபுல் டாஸ் பாலை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னா யாக்கர் பாலை நீங்கள் ஹேண்டில் பண்ணாமல் டாட் பாலாக வைக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா,
ஸோ ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா படிக்கிறாங்க, மற்றவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கெப்பாசிட்டி வந்து தெரியாமல் போயிடும். ஸோ அதனால தான் ஏன்னா இந்த இமேஜஸை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு இது தோணும். இப்போ நானாக இருந்தால் இந்த கருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக போகணும்னு நினைப்பேன். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக போனால் நம்ம கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஸ்பீடாக போனாலே கரெக்டாக போயிடலாம்னு நினைப்பாங்க. ஸோ அது ஓவராலோட கெப்பாசிட்டி பொறுத்து. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் காமனாக எல்லோரும் திங்க் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணாமல் உங்களுக்கு எந்த மாதிரி திங்க் பண்ண முடியுமோ அந்த மாதிரி திங்க் பண்ணினா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஆர்ச்சர் போர்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து நம்ம அந்த எல்லோ கலர் தான் சென்டராக வந்து டார்கெட் வைப்போம். ஸோ இருந்தாலும் உங்களால் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த ஒயிட் கலர்லையோ ரெட் கலர்லையோ நம்மளால் வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நம்மளால் எந்த கெப்பாசிட்டி அச்சீவ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணாலே போதுமானது. ஸோ லாஸ்ட் இந்த ட்ரீ வந்து சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரீயை பார்க்குறப்போ எல்லாருமே பெரிய ஒரு மரத்தை தான் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பெரிய மரத்தை பார்க்குறது தான் வந்து எல்லாரோட காமனான ஒரு இது. ஆனால் நீங்கள் நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன செடி இருக்குது. அந்த சின்ன செடி தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய மரமாக வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு கொஸ்டின் எப்பயுமே வந்து ஒவ்வொரு யூனிட்லையும் ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சராக நீங்கள் படிக்கிறப்போ வந்து ஒரு யூனிட் கம்ப்ளீட் ஆகிரும். நீங்கள் முதல்ல வந்து ஒரு சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் குட்டியாக இருந்துச்சு அப்படின்னாலும் லாஸ்ட் ஒரு பிக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். எப்பயுமே அப்படி தான். நீங்கள் குட்டியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் அடுத்து பெருசாக இதுக்கு போகணும். நீங்கள் உடனே வந்து ஒரு பிக் ட்ரீயை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு பெரிய சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அது கஷ்டம். ஸோ இப்போ நான் இமேஜஸ் வச்சு உங்களுக்கு ஒரு சில சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை விட எங்களுக்கு எப்படி படிக்கணும் ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் டெய்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு எல்லாருமே பண்ண வேண்டியது. ஏன்னா கன்சிஸ்டன்சியாக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது எப்போயுமே ஞாபகம் இருக்கும். எக்ஸாம் முன்னாடி மட்டும் படிச்சிங்கன்னா அது கொஞ்சம் உங்களால் வந்து அந்த அரியர்ஸை கிளியர் பண்ணுற கஷ்டம். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு எந்த கொஸ்டின் வரும்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ட் அவங்களாம் ஒரு கொஸ்டின் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அது ப்ரீவியஸ் இயரில் கேட்டுக்க மாட்டாங்க. அந்த கொஸ்டினே கேட்கவும் மாட்டாங்க. அதை உட்காந்து படிச்சுட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறையா படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டை வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாக கேட்பாங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் தான். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரெண்டாவது வந்து உங்களோட சிலபஸ். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் இல்லாமல் சும்மா காமனாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கூகுள் மேப் எடுத்து ஒரு ரூட் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கேருந்து எங்கே போகிறோன்னு தெரியறதுக்கு உங்களுக்கு அதோட அட்ரஸ் தெரியணும். எந்த ரூட்லேருந்து எங்கே போகிறோன்னு தெரியணும். அது மாதிரி தான் சிலபஸில் என்ன சப்ஜெக்ட் இருக்கோ என்ன டாபிக் இருக்கோ அதை எடுத்து படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. கொஸ்டின் எடுக்க போகிறவங்களும் அந்த சிலபஸ் வச்சு தான் எடுக்க போகிறாங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எந்த கொஸ்டின் வரணும் வராதுங்கிறது சிலபஸில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் நீங்களாக வந்து சிலபஸில் இல்லாத கொஸ்டினை படிச்சுட்டு இருப்பீங்க. அதனால கூட உங்களோட மார்க்ஸ் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான சான்சஸ் இருக்குது. அரியர்ஸ் நினச்சி யாரும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்குள்ளே ஒரு சூப்பர் ஹீரோ இருக்காங்க. ஸோ அந்த சூப்பர் ஹீரோ இப்போ நான் காட்டுறேன். ஸோ பார்த்துருப்பீங்க. அது வேறு யாரும் இல்லை, அது நீங்கள் தான். உங்களால் கண்டிப்பாக முடியும். மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. நான் இதுக்கு முன்னாடி இமேஜஸ் காட்டினேன் எல்லாமே அதான். ஸோ மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் அந்த தாட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு பிக்சரை பார்க்குறப்ப நீங்கள் வித்தியாசமாக யோசிச்சிருப்பீங்க. ஸோ அது மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நம்மளால் வந்து படித்து சாதிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த டைம் எல்லா அரியர்ஸையும் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ முடிஞ்சளவு அதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அதுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு ஒரு ஷெடியூல் மாதிரி வச்சு படிக்க பாருங்கள். இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து எல்லா கொஸ்டினும் கேட்க போகிறதில்ல. யூனிட் 1 அப்படின்னா அதில் 10 டாபிக்ஸ் இருந்தால் 10 டாபிக்ஸ்லேருந்து வரப்போதில்ல. உங்களுக்கு 11 ஏன்னா அதுக்கு ஒரு 11B வரப்போது 2 கொஸ்டின் தான். நீங்கள் அந்த 2 கொஸ்டினுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஆனால் அந்த 2 கொஸ்டின் எது வரும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா நான் சிலபஸ் வைஸ் அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு தான் நான் அதை எடுத்திருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே அதில் இருக்கும். அதை தான் நான் இம்பார்ட்டனாக போல்டு பண்ணி கொடுத்துருப்பேன். முடிஞ்சளவு கன்சிஸ்டன்சியாக படிங்க. ஈஸியான டாப்பிக்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பவுமே சின்னதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே பெருசாக போனீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு குட்டி டாபிக் எடுத்து அடுத்தடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக முடிஞ்சளவு உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட்டை போடுங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஸோ எல்லா கொஸ்டினும் வரப்போகிறது கிடையாது. உங்களால் கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். இந்த டைம்னாலும் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக உங்களை நம்பி படிங்க. நல்ல மார்க்ஸ் வரும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இந்த டைம் கிளியர் பண்ணுங்கள். ஸோ அரியர்ஸ் இருந்தாலும் இந்த டைம் எல்லோரும் கிளியர் பண்ணுவீங்கன்னு நானும் ஒரு ஹோப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஜஸ்ட் லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.